நெடுந்தீவு மக்கள் இன்றைய ஒளி விழாவில் வார்த்தையால் வர்ணம் பூசி நல்ல தமிழ் சொல்லெடுத்து வாய்ப்பளித்த பட்டிமன்ற குழுவிற்கு வாய்ச்சவடால் செய்ய நான் இங்கு வரவில்லை. எங்கள் வலிகளையும் வேதனைகளையும் நொந்து நூலாய் போன எங்கள் பெற்றோர்களின் சூழ்நிலைகளையும் விளக்கவே இங்கு வந்தேன். எமது ஈழதேசத்தில் காற்றில் அடிபட்ட கடுதாசை துண்டுகளாய் இங்கு பிறந்து வந்து விழுந்து கசங்கி கிடக்கின்றோம். காலை மாலை என்று கை காசில் வேலை செய்து எங்கள் உறவுகளை இங்கு இழுப்பதற்காய் நொந்து நூலாய் போனவர் நாம். இந்த வகையில் இன்று காலை 6 மணிக்கு எழுப்பி வேலை செய்துவிட்டு பின்னேரம் 6 மணிக்கு நான் இங்கே வந்து என் கொடுமைகளை பேசுவோம் என்று இங்கு வந்து கொடுமை என்று இங்கு வந்தால் இங்கு 3 பேர் தங்கள் கொடுமைகளை சொல்வதற்கு காத்து கொண்டு குந்தி இருக்கிறார்கள். போஸ் ரூமில் நின்று தாங்கள் போன் அடிக்கிறார்களாம், செல்போனை வைத்திருக்கிறார்களாம். இன்டர்நெட் இமெயில் என்று எங்கள் குழந்தைகள் இங்கு விழுந்து கிடக்கிறார்கள். தியேட்டர் வாசல் சினிஃப்ளெக்ஸ் முன்னால் லைனில் நிற்கிறார்கள். டிங்கோட்டின் பக்கத்தில் குந்தி இருந்து கோப்பி குடிக்கிறார்கள். பக்கத்தில் எட்டி பத்தால் தம்மை நூர்த்து கொண்டு சரிந்து நிற்கிறார்கள். எங்கள் கார் கண்ணாடிகளை மூடிவிட்டு பெற்ற தாய் தகப்பன் கண்ணீரின் கம்பளையுமாய் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார். உள்ள விடயத்தை நாங்கள் சொல்ல வந்தால் பெருசுகள் நீங்கள், உங்களுக்கு இந்த விஷயம் இன்னும் புரியவில்லை, இதை பற்றி உங்களுக்கு தெரியாது, எங்களை கட்டுப்படுத்தி வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறீர்கள், வீட்டுக்குள்ளே வச்சு முந்த நாள் ஒரு 3 நாட்களுக்கு முன்னர் என் வீட்டிற்கு ஒருவர் வந்தார். இரவு 12 மணி வேலையில வந்து நிற்கிறேன். சொல்றார், தவக்குமார் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவனுடாப்பா என்னென்று கேட்டேன். டேட்டிங் என்று போனாங்களாப்பா, போன கிழமை என்ற பிள்ளைகள் எல்லாம் டேட்டிங் என்று போனாங்க. ஓகே, நான் சமாளித்து விட்டேன்டா. இன்றைக்கு கேட்கிறார், எனக்கு உனக்கு இப்படி இருக்கோ, அது சின்ன விஷயம், விடுங்கோ பிள்ளைகள் தானேன்னு நான் சொன்னேன். இல்ல உனக்கு இப்படி நடந்தோ, அது நடந்ததுதான் எனக்கு நானும் சொன்னேன். அது தனக்கு உனக்கு ஆம்பளை பிள்ளையடாப்பா, நீ பொறுத்து கொள்ற, எந்த வேதனை உனக்கு தெரியாதாடாப்பா, பொம்பளை பிள்ளையடாப்பான்னு சொன்னார். சரி ஓகே, அதுக்கு மட்டும் விட்டு கொடுத்தேன். விட்டு கொடுத்துட்டு நாங்க அதுக்கு ஒரு நாள் அடுத்த நாள் இன்னொரு வந்தார். வந்து சொன்னார், சிலிப்போ பண்ண போறாப்பா என்ற பெட்டு என்று. இந்த நிலைமையில் பெற்றோர்கள் மனநிலைகளை உடைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரின் மனநிலையை உணர்வதில்லை. ஒருபுறம் நாங்கள் அங்க இருந்து 2 பிள்ளைகளை முதியோர்கள் இங்கே அனுப்பினோம். 2 பிள்ளைகள் இங்க வந்திருக்கிறோம். இங்க வந்து இருக்கிற வேளையில நாங்கள் வேலைக்கு காலை மாலை எங்க போறோம்? காலையில வேலைக்கு போக நாங்கள் சுடு தீயோட போறோம். சுடு தீயோட எங்களை கூடாக்கி கொண்டு வேலைக்கு போறோம். திரும்பி வரும்போது என்ன எங்களுக்கு போனில வருது, வரைக்க பால் வேண்டி கொண்டு வாங்க. கூடான பாலோட வீட்டை வாரம் நாங்கள் சூடா இருக்கிறோம். நாங்கள் காலை வேலைக்கு போய்க்க சூடா போனோம். நாங்கள் பின்னேரம் வேலைக்கு வரைக்க சூடா வாரம். எங்கட நிலைமை சூடா வந்து 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 வீட்டில இறங்க முதல் மனுஷன் என்ன சொல்லுது, போன் வந்ததப்பா, ஸ்கூல்ல இருந்து போன் வந்ததுன்னு ஒரு பக்கத்து போது, சிலோன்ல இருந்து போன் வந்ததப்பா, அங்க இப்ப பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு கொஞ்சம் காசு ஒன்றியத்துல இருந்து டிக்கெட் கட்டு வந்து கிடக்கப்பா, வீட்டை 10 கட்டு வித்து தாதாகுமாரன்னு சொல்லி எங்க போறது நாங்கள்? இந்த பிரச்சனை இருக்கு. அங்கால தம்பி இன்னொரு போன் வருது, சொந்தக்காரன் தூரத்துக்கு இங்க போன் கட்டு கட்டவே எங்களுக்கு வசதி இல்லை. இன்னொரு போன் பக்கத்து வருது, இன்னொரு பக்கத்தால வருதுன்னு தம்பி மெதுவா என்ற ஆளுநர்கள் இழுத்து விடுங்க. நான் என்ன இழுத்து விடுறது? நானே இங்க மோர்கேஜ் கட்ட பில் கரண்ட் பில் வந்து வெரிஃபை கிடக்கு, இழுத்து விடுங்க. 100 ரூபாய் கேட்கறதுக்கே அனுப்ப வழி இல்லை. இந்த நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். அதை விட இன்னொன்று 1 செகண்ட் இப்ப தட்டி கொண்டிருக்கிறோம், வேண்டாம் ஒன்றும் செய்ய இல்லாத நாங்கள் நிலைமையை விட்டு. அதை விட இன்னொரு பிரச்சனை என்னென்றால், இன்றைக்கு வாழ்ற சூழ்நிலையில இந்த சமுதாய சூழ்நிலையில் பெரிதும் நாங்கள் பாதிக்கப்படுவது பிள்ளைகளாலும் பெற்றோர்களாலும் முதியோர்களாலும் எமது சமுதாயத்தாலும். இதைவிட எத்தனையோ புறக்காரணிகள் நாங்கள் எங்கள் பாதிப்புகளுக்கு இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.